கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வரப்போகிற புதன்கிழமை 18 தேதி அதில் இந்த சாம்பல் புதன்வாங்க, அது துக்க நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு அது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது பழைய காலத்தினுடைய பாரம்பரியம். அதனால் நாமும் நினைக்கலாம், கர்த்தரை நினைக்கிறதுக்கு என்ன நமக்கு இல்லையா, நினைப்போமாக. அதை வச்சு சில ஆலோசனைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பிறந்தாருன்னா, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்க, பாவிகளை சீர்திருத்த, பாவிகளை குணமாக்க தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் பிறந்தார். அதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களே, மற்றவங்க கிடையாது, அவருடைய சொந்தக்காரங்களே, அவருடைய ஜாதி ஜனங்களை, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை வச்சு விட்டு விலகினவங்களை, அதான் காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துல போய் என் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லி 12 சீஷர்களை ஏற்படுத்தி அனுப்புகிறார். அப்போ என்ன காரணம்? தம்முடைய ஜனங்களை இல்லையாம்மா, வேறு யாரும் இல்லை. நமக்கு கூட கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு காலமாயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் ரொம்ப ப்ராப்பர்ட்டி, அவன் மனைவி கேட்குறான் இல்லை, பிள்ளைங்களை கேட்குறான் இல்லை, அண்ணன் தம்பி கேட்குறான் இல்லை, அக்கா தங்கச்சி யாருனா இருக்கிறாங்களா இல்லை, நெருங்கி உறவுக்காரர் யாருனா இருக்கிறாங்களா அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா தூரத்தில் ஒரு உறவுக்காரன் இருப்பான், அவன் சொந்தக்காரன் கொடுத்துறேன்றாங்க. எங்கே போகுது சொத்து? அது தான் அந்த சட்டத்தை போலத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் தம்முடைய ஜனங்களை. அப்போ யாருடைய ஜனங்களை? யாருடைய ஜனங்களை? ஆபிரகாமுடைய சந்ததியை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தான் இல்லையாம்மா, ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யார் என்று கேட்டால், அவருடைய தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறவன், அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, அந்த கட்டளையை கீழ்ப்படையக்கூடிய யூதர்களை ரட்சிக்க வந்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வந்தார் இல்லைங்களா. எங்கே ஒரு இடத்துல சில இடங்கள்லாம் யூதரை சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலரை தான் சொல்கிறார். இஸ்ரவேலர்னா யாருமா? யாக்கோப்பு, ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோப்பு. ஏசா விட்டுடு, யாக்கோப்பு தான் இம்பார்ட்டன்ட். அவர் அந்த பெத்தல்ன்ற இடத்துல அவர், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் மன்றாடி கேட்குறார். அவர் பொழுது வெஞ்சிச்சப்பான்னா இல்லை, என்னை ஆசீர்வதின்னு சொல்லும் போது அவருடைய உடம்பை தேவன் தொடுறார். இனி யாக்கோப்புவானா இஸ்ரவேல்னு பேர் வைத்துக்கொள். அதனால் இயேசு கிறிஸ்துடைய வாயில் வருது ரொம்ப அதிகமாக இஸ்ரவேலர் அப்படி தான் பேசுவார். காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேலரை தேடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறார். அந்த ஜனங்களை ரட்சிக்கத்தான் இந்த இயேசு கிறிஸ்து வருகிறார் இல்லையாம்மா. நம்ம வீட்டுங்களில் ஏதோ ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ ஏதோ ஒரு சிக்காயிட்டாங்கன்னா எவ்வளோ உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க இல்லையா. ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்த நாய் மேலே ஆசைப்பட்டு நாய் விற்கிற இடத்துல போச்சு. காசு கம்மியாகுது, எல்லாத்தையும் பார்த்தான், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னான். ஒரு விலை உயர்ந்த நாய் ஒன்று இருந்துச்சு, இது என்ன விலைன்னு கேட்டான். இது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 50,000 ரூபா இல்லை ஒரு லட்சம்னா, இதுக்கு என்ன ஒரு 25,000 ரூபா கொடுக்கலாம், எடுத்துக்கோ, 25 குத்து எடுத்துக்கோ. எங்கே போனாலும் அங்கே என்னடா உன் கதைன்னு கேட்டால், எனக்கு இந்த நாயை கொடுன்னா. ஏண்டான்னா, என்கிட்ட இருக்குது எவ்வளோ, ஒரு 5,000 ரூபா தான் இருக்குது, நீ அவ்வளோ சொன்ன என்னால் முடியாது. என்ன சொல்கிற, இது வச்சு எனக்கு கொடுத்து நான் வளர்த்து நொண்டிடா, அது தான் வேணும் எனக்கு, நான் காப்பாற்றிக்குவேன், அந்த வளர்த்துக்குவேன்.
சரி எடுத்துன்னு போடா. அவனுக்கு மனசு, சும்மாவே எடுத்துன்னு போடாத, ஏன்னா அந்த நாய்க்கு நீ தாண்டா வளர்ப்புக்காரன். எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, எடுத்துன்னு போனான். அத்தை நல்லா வளர்த்து பெரிய நாயாக மாறி, என்ன சொல்கிறீங்க, பல வருமானத்தையும் பெற்றுக்கொண்டான் நாயில். குறிப்பாக வந்து நாயை நல்ல நிலையில் அதை வளர்த்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல அப்படியே நொடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நொண்டி 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 போ வளர்த்தான். ஆனால் நல்ல நாய். ஒரு நாள் அந்த இதுக்கு இட்டுன்னு போனான், விலைக்கு வாங்கின இடத்துல பார்த்தா, எதிரா அன்றைக்கி நாய் கொடுத்தேன், தக்குது பார் அப்படின்னொன்னே, டேய் பரவாயில்ல கெட்டிக்காரன்டா நீ. ஏன்னா அதுதான், ஏன்னா அதுக்கு ஒரு அக்கறையை காட்டினான் பாருங்க சின்ன பையன். இயேசு கிறிஸ்து யாருன்னா, நம்ம மேலே ஒரு அக்கறை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு இரக்கத்தை காட்டினவர் தான் ஆண்டவர். ஆதாம் ஏவாள் தவறு செய்துட்டாங்க. ஆனால் தவறு செய்துட்டா விட இல்லையே, உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னார். அங்கே தான் ரட்சிப்பு இருக்குது. அந்த பகை இல்லைன்னா நாம் கூட பாவத்திலே அழிந்து போயிருப்போம். யூதா அதில் வாசித்தால், ஆதி மேன்மையை காத்துக்காத தேவ தூதர்களை நித்திய சங்கிலினால் அந்தரங்கத்தில் கட்டி போட்டு வச்சுக்கிறார் நியாய தீர்ப்புக்காக. அங்கே ஒரு ஆக்கினே, அங்கே இருள், அங்கே கட்டப்பட்ட சங்கிலியில் கட்டி வச்சுக்கிறாரு. அதில் ஒருத்தன் தான் தப்பிச்சிக்கினான், கொஞ்சம் பேர் தப்பிச்சிக்கினாங்க. யார்? அந்த தூதர்களுக்கெல்லாம் அந்த லூசிபர் அந்த பாரு, அந்த தலைமை தூதன் தப்பிச்சிக்கிட்டான், விட்டார். போடா, ஒன்னே ஒன்று தான் கெடுத்து விட்டார். பூர்ண அழகுள்ளவன் இல்லையா, அந்த அழகை மட்டும் எடுத்துட்டார். ஆனால் மிகுந்த ஞானம் உள்ளவன், அறிவாளி, அதை தான் அவனை ஜெயிக்க யாராலும் முடியல. ஒரே ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் அவன் தலைமையிலேயே காலை வைக்க முடியும். என்னம்மா, இப்போ என்னை விழுத்துன்னு நினச்சா என் உடம்பை பார்த்து ஈட்டியோ அம்போ துப்பாக்கியில் சுட்டா செத்துருவேன் நம்ம. ஆனால் பிசாசு எங்கே வச்சாலும் அந்த பழச்சிக்குவான். பாம்பு எங்கே மாட்டிக்கிறீங்க? தலை மேலே அடிச்சாதான் சாவும். பாம்பு தலை கட் பண்ணி விட்டா கூட அது அப்படியே தப்பிச்சின்னு போயிடுமா. ஆனால் நான் பார்த்ததில்லை. ஆனால் நல்லா அடின்னு அடிச்சுட்டு கீழே போட்டிங்கன்னா பாம்பு செத்துரும். ஏன்னு தெரியுமா? ஓடாது, எறும்புங்க சூழ்ந்துக்குன்னு அதை கட்சி 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 அதில் செத்து போகும். அதனால் ஆண்டவர் யாருன்னா, தம்முடைய மக்களை கைவிடாதபடிக்கு ரட்சிக்க வந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அது ஒரு மனிதனால் பாவம் பிறந்தது. அந்த ஒரு மனிதனால் உலகமே பாவத்துக்குள்ளாக மாறினது. ஒரு மனிதனால் நாடு ஜனங்க எல்லாமே அழியுது. உதாரணமாக இந்த ஆகாப்பு ராஜா, அவன் செய்த தவறு நிமித்தம் சமஸ்த இஸ்ரேல் ஜனங்கள் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க. காரணம் யார்? அந்த ராஜா. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது இந்த உலகத்தில் கூட. ஒரு மனிதனால் எவ்வளோ பெரிய நாட்டுக்கே உலகத்துக்கே கெட்ட பேர். ஒரு மனிதனால், ஒரே ஒரு ஃபைலுனால் உலகத்துக்கே கெட்ட பேர் வந்துடுச்சு இல்லையாம்மா? அதில் இந்த வேதத்தில் வாசித்தா, ஆதியாகமம் 38 வாசித்தா, யூதாவுக்கு 3 பிள்ளைங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தாமார். அவன் தப்பு பண்ணதுனால கர்த்தர் அவனை அடிச்சிட்டாரு. தாமார் நின்றுக்கினான். 2வது பையன் கல்யாணம் பண்ணிக்கினான். இப்போ அங்கேயும் தப்பு பண்ணுறான் 2வது பையன், அவனையும் கொண்டுட்டார். இப்போ 3வது யார் இருக்கிறது? சின்ன பையன். அப்போ பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணான், 2 பேரும் செத்தாங்க. இவனையும் விட்டா இதுவும் செத்து போவான். நீ வீட்டில் போயிரு, என் பையன் கொஞ்சம் வளர்ந்த பின்னால் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணி வச்சிடறேன்னார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்கல இவன். ஏன்னா பயம் வந்துடுச்சு. 2 பேரும் ஆகட்டும், இவனும் போய் செத்தா நம்ம கதை எப்பட்றா? அப்போ அறியாத சூழ்நிலை
அந்த ஆட்டினுடைய முடியை கட் பண்ணுறதுக்கு அவன் போகும்போது அப்போ இந்த அம்மா ஒரு வேசியாய் வந்து அவனோட கூட சேர்ந்துக்கிறாரு. அவனும் சேர்ந்துட்டான். அதில் குழந்தையும் பிறந்துச்சு. இப்போ அவங்க அப்பங்கிட்ட வந்து சொல்கிறாரு, என் மருமக தப்பு பண்ணி கர்ப்பமாகுறா. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மோந்திரம் கோலெல்லாம் யாருன்னா இது எது தான்ப்பா. அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மருமக ரொம்ப நீதி உள்ளவ, உண்மை உள்ளவ. நான் அவனுக்கு இந்த 3வது பையனை கொடுக்க வேண்டியது வாக்கு கொடுத்தேன், கொடுக்கல. அவன் நீதிமானாக மாறிட்டான். நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன்னு தப்பை உணர்ந்துக்கிறான். அது போல் ஒரு நாள் வெளிப்பட்டது போல் எல்லாம் தப்பு பண்ணாங்க, மூடிடும்னு நினச்சாங்க. அதில் எத்தனை பேர் கொலைங்க, தப்பு பண்ணுறது கொலை பண்ணுறது, தப்பு பண்ணுறது கொலை பண்ணுறது. எவன் பெற்ற பிள்ளைங்க இல்லையாம்மா? ஆனால் அதுதாங்க இருக்கிறதாங்க. நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்டால் நம்ம ரட்சிக்கக்கூடியவர் இல்லைம்மா? ஒரே ஒரு மனிதன் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் என்று கேட்டார். எதுக்காக பிறந்தார்? நம்மை ரட்சிக்கத்தான் பிறந்தார். நம்மை குணமாக்கும்படி பிறந்தார். நம்மை சீர்திருத்தும்படி பிறந்தார். நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்றும்படி பிறந்தார். என்ன சொல்கிறீங்க? அதுதான் சொல்கிறார், பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து தயவு பெற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே? பிதாடத்தில். என்ன சொல்கிறீங்க? பிதானா யார்? சின்ன தப்புக்கெல்லாம் அடித்தடியில் தான் போவார். ரொம்ப ஒரு குடும்பக்காரர் யாருன்னா நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். தப்பு செய்தால் ஒத்துக்க மாட்டார். யாராக இருந்தாலும் அடிப்பார், யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். ஆனால் தப்பை அறிக்கை செய்தவனுக்கு மிகுந்த இரக்கத்தினால, மிகுந்த தயவுனால, அளவில்லாத ஆசீர்வாதத்தினால சேர்த்து அரவணைக்கிறார். அதாங்க வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது. என்னடான்னா அப்போஸ்தலர் 2:28 வாசித்தா நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. 5:31 வாசித்தால் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புங்கன்னு சொல்லுகிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் மனம் மாறுதல் வேணுன்றார். நம்ம குழந்தைங்க அதான் சின்ன வயசில் நம்ம எப்படின்னா வாழ்ந்துக்கலாம், தப்பே தெரியாது. ஆனால் எப்போ தப்பு தெரியும்? கொஞ்சம் வளர்ந்து புத்தி வந்த பின்னால் தான் இது தப்பு 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 தப்பு. பெரிய பெரிய முரடருங்க தெரியாதா பண்ணுறாங்க. தெரிஞ்சு தான் கொலை பண்ணான், தெரிஞ்சு தான் கொள்ளை அடிக்கிறான், தெரிஞ்சு தான் துரோக வேலை பண்ணுறான். இப்போது ஒரு விருந்துக்கு போகிறோம், என்ன சொல்கிறீங்க? அவங்க வீட்டு பிள்ளைங்களை விட்டுடுறாங்க, மற்றவங்களை இரையாக்குறாங்க. தப்பு தவறுக்கு தெரியாத பண்ணுறாங்களா? தெரிஞ்சு பண்ணுறான். நம்மளை நம்பி வரங்கிட்ட நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்நியர் உன்னிடத்துல வந்தால் நீ அநேகம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் கற்றுக் கொடுக்குது நமக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்வது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரே நோக்கம் நம்மை திருத்தத்தான், நம்ம பரிசுத்தமாக்கத்தான், நம்மை தூய்மைப்படுத்தும்படியாகத்தான், நம்மை நீதி நியாயமாக வாழணுன்றதை கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். இரக்கத்தை கற்றுக் கொடுக்குறார். இரக்கம்னா என்ன? மற்றவங்க மேலே இறங்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களை ஆதரிக்கணும், மற்றவங்களை பராமரிக்கணும், மற்றவங்களை பாதுகாக்கணும். அதான் உன் சத்துர ஸ்நேகின்னு சொல்கிறார். தமிழ் அகராதியில் கூட நேசிக்கிற நேசி, உன் சத்துருவை நேசின்றார். நம்ம நேசிக்க முடியுமா? அவனா ஐயோ அப்படி தான் நமக்கு சொல்லும். ஆனால் நீ தான்மா நேசிக்கணுன்றார். உன் சத்துரை நேசின்றார் இல்லையாம்மா? அன்பை கற்றுக் கொடுக்குறார் பார் ஆண்டவர். ஒரு கணத்தில் அடைஞ்சால் மறு கணத்தையும் திருப்பி கொடுன்றாரு. காட்டு அடி வாங்கிக்கோ, பழியை தீக்காதன்றார். நம்ம வேதனுடைய போதனை. ஆகவே தான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஏசாயா 53 பாருங்கள், அவர் எப்படி நம்மளை ரட்சிக்கிறார், அவர் எப்படி நம்மளை குணமாக்குறார், நமக்காக எதுக்காக அவர் நம்மளை தேடி வருகிறார், என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 53:12 என்ன சொல்கிறாங்க? அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். போதும் விடுங்க. அது அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். நம்ம பாவத்தை அவரே சுமந்துட்டாராம். யார் சுமப்பா அந்த மாதிரி? உலகத்தில் நம்முடைய பாவத்தை சுமக்கிற ஒரே ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து தான். நாம் அவரை நம்பி போகிறோன்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமப்பார்னு நம்பி போகிறோம். இயேசு கிறிஸ்து 1008 நன்மையில செய்யிட்டோம், நன்மை தான். ஆனால் அதை விட ஒரு மேலான ஒரு நன்மை இருக்குதுன்னா நம்ம கொடுக்குற அந்த பாவ மன்னிப்பு தான். இது உலகத்தில் யாரும் கொடுக்கறது இல்லை. என்னம்மா, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னிச்சதுனால, திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்ததுனால தான் இந்த உலகத்தில் மன்னிப்புன்ற வார்த்தை உருவானது. அன்றைக்கி தான் இந்த டிக்ஷனரியில் இங்கிலீஷ் எல்லா மொழியிலுமே ஏற்றப்பட்டது. ஒரே மூல காரணம், இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறேன் என்று சொன்னதுனால தான். மனுஷகுமாரனுக்கு கூட மன்னிப்பு உண்டு என்று சொன்னார். அவர் மன்னித்தார். அதனால தான் இந்த பாவத்தை அவர் சுமந்து நமக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஆண்டர். லூக்கா 23 வாசித்தால் முதல் சிலுவை வார்த்தை அதுதான். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, இவங்க பாவத்தை மன்னித்தருளும். இவங்க பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கொடு, இவங்க பாவத்துக்கு ஒரு விடுதலை கொடு, இவங்க பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நான் சிலுவையில் நான் சிந்தப்பட்ட என்னோட ரத்தமாக இருக்குதுன்றார். அதனால தான் அந்த ராபோஜனம் பந்தியில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், எல்லாம் ஒரே இடத்துல இத்தனா அதான் தப்பாக போச்சு. லூக்காவில் நம்ம வாசித்தோம்னா, லூக்கா இது மார்க்கு 1:4 வாசித்தா யோவான் ஸ்நானம் சொல்லுகிற பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புங்க அப்படின்றாரு. மத்தேயு 26:28 அது வாசிங்க. பாவம் மன்னிப்புக்கென்று அவர் ரத்தத்தை சிந்தினாராம் பாரு. ரத்தம் சிந்தினார்னா அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவைகளை ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், ஜாட்டியில் அடி, எல்லா விதமான உபத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டார். யாரால? யூதரால். வேத பாரகர், சதுசேயர், பரிசேயர், ஆண்டவர் தொழுது கொள்கிறார் சகல யூதர்களாம் சிலுவையில் அறியும் சொன்னாங்க. எல்லாமே காரி துப்புனாங்க, எல்லாமே தலையில் கொட்டுனாங்க, பலவிதமான கேவலத்தை உருவாக்குனாங்க. ஆண்டவர் ஒன்றுமே பேசிக்கல. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இவங்க செய்கிறது என்னதுன்னு இவங்களுக்கே தெரியலையா, செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்குறார் ஆண்டவர். அப்போ அந்த மன்னிப்புனால தான் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு உண்டாகுது. அதனால தான் டிக்ஷனரியில் கூட எழுதுறது, மன்னிப்பு யார்? இயேசு கிறிஸ்து. அந்த காலத்தில் இல்லை, யாரும் மன்னிச்சதாக இல்லை, தண்டனை கொடுக்குறவங்க தான் இருந்தாங்க, தண்டனை பெற்று தான் இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? மோசமான தண்டனை 2 நாட்டில் மோசமாக இருக்குது. வடகொரியா ஆணும் இல்லை பெண்ணும் ரெண்டும் ஒன்று தான், அங்கே பெரிய தண்டனை இல்லைம்மா. அதே போல் ரஷ்யாவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப கொடூரம். பெண்களை வதிக்கிறானுங்க பாரு, அவ்வளோ வதிக்கிறாங்க. எது தப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதாங்க, ஒன்றுமே இல்லை, அழிஞ்சு தான் தீரணும். அதுக்கு முன்னால் ஒரு கொடுமை எங்களுக்கு தெரியுமா? புலம்பல்ல நம்ம வாசித்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கனாக்கா அந்த யூதர்கள் மட்டும் அடிமைப்பட்டு போயிட்டாங்க. செல்வந்தர் கூட இன்னைக்கு கூலி வேலை செய்கிறான். சின்ன குழந்தை அது கூட வெறுக்கு எடுத்துன்னு போகுது, அது ஏதோ ஒரு வேலை செய்யுது. முதியவருங்க விறகு சுமக்கணும், எத்தோ ஒரு வேலை அந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குறான் பார். ஜெர்மனில் தான் அந்த குழந்தைங்களுக்கு விடுதலை கொடுத்தான்.
அதுக்கு முன்னால் குழந்தைங்களுக்கு கூட ஒரு வருஷம் இருக்கும் அந்த குழந்தைங்க, அவ்வளோதான். பால் குடிக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை தாய்கிட்ட 1 ஹவர் விடுவான். அப்புறமா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுப்பான், அது எடுத்துன்னு போய் செய்யும், இல்லைன்னா அடிப்பான் அந்த குழந்தைய. அவ்வளோ பெரிய கொடுமை. கடைசியில் அந்த ஜெர்மனியில் யூனியன் பிரதேசங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து, குழந்தைய நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, வேலை கொடுக்காதீங்க, தாய்கிட்ட பாலை குடித்து வளர வேண்டிய வயசில் வேலைக்கா, வேண்டாம் வேண்டாம், தப்புன்னு அவனுங்க தான் அந்த சட்டத்தை மாற்றினானுங்க. அவ்வளோ ஒரு கொடுமை இல்லையாம்மா. அதனால் அங்கெல்லாம் தண்டனை. அதனால தான் அந்த யூதருங்க மன்னிக்கணும், அந்த யூதருங்க மக்கா கொடுமைப்படுத்தினாங்க. எங்கே இதில் பாபிலோனில் 70 வருஷம் பாடாப்பட்டாங்க. அப்புறமா தான் அவனுங்க மனம் மாறி திருந்தி எருசலேமுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமே நம்மை ரட்சிப்பதற்காகத்தான். அவர் சிலுவையை சுமந்ததுனால நமக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஆண்டவர். அவர் ரத்தத்தை சிந்ததுனால அவர் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நமக்கு ஒரு உண்மையான ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். நம்ம நல்லவனாக மாற்றிவிட்டார், நம்மளை தூய்வனாக மாற்றிவிட்டார், ஒரு அன்புக்குரிய ஜனங்களாக மாற்றிவிட்டார், ஒரு பசுத்தமான பிள்ளைகளாக மாற்றிவிட்டார், ஒரு நீதிமான்களாக மாற்றிவிட்டார். எந்த ஒரு அநியாயம் பிறருக்கு செய்யாதபடிக்கு சிநேகத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் நம்ம மன்னிக்கும்படி தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் இந்த நாட்களில் தியானம் பண்ண போகிறோம். எப்போ? அடுத்த வரப்போகிற வாரத்தில் புதன்கிழமை 18லேருந்து இந்த லென்த்து நாட்கள் ஆரம்பமாகுது. எப்படி இருக்கட்டேங்க, நம்ம இந்த நாட்களில் ஏதாகிலும் பாவத்தை நம்ம விட முடிஞ்சா விட்டுடுவான், தலை முழுகிடுவான். அதனால அந்த தப்பே தேவையில்லைன்னு இல்லையாம்மா. ஆண்டவருக்காக கொஞ்சம் கிட்டி நெருங்கி ஜீவிப்போம். ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தியானித்து நம்முடைய மனஸ்தாபத்தை தேவனுக்காக வெளிப்படுத்தி நாம் உணர்ந்து திருந்தக்கூடியவர்களாக மாற வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதான் லூக்கா 1:77 வாசித்தால், பாவம் மன்னிப்புக்கென்று ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறாரு. அது மட்டுமல்ல, பாவம் மன்னிப்புக்கேற்ற ஒரு மனம் மாறுதல் வேணுன்றார். லூக்கா 2 வாசித்தால் மனம் மாறுதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. ஆகவே நம்ம இனி குழந்தையாக இராமல் தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரு கிறிஸ்தவர்களாக கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரம்.